ஹரே கிருஷ்ணா. 1000 மடங்கு நற்பலன் தரும் புருஷோத்தம மாதம் மே 17ஆம் தேதியில இருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும். தேதி தெரிஞ்சிருச்சு, மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? புருஷோத்தம மாதம் அப்படின்னா என்ன? வேத முறைப்படி சந்திர நாள்காட்டியில் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது தான் புருஷோத்தம அதிக மாதமாகும். சந்திர நாள்காட்டியின்படி ஒரு வருடத்திற்கு 354 நாட்கள் ஆகும். சூரிய நாள்காட்டியின்படி 365 நாட்கள் ஆகும். எனவே சந்திர நாள்காட்டியில் அதை சமன் செய்வதற்கு வருவதுதான் அதிக மாதமாகும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அதிக மாதத்தில் எந்த விதமான பலநோக்கு காரியங்களிலும் மக்கள் ஈடுபடாமல் இருந்தாங்க. இதை ஒரு மழை மாசமாக ஒதுக்குனாங்க. இதனால பெரிதும் மன வருத்தம் அடைந்த இந்த அதிக மாதத்தின் தேவி வைகுண்டம் போய் பகவான் ஸ்ரீ நாராயணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. இம்மாதத்திற்கு கருணை வழங்க விரும்பிய நாராயணர் அதிக மாதத்தின் தேவியை அழைச்சிக்கிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீட்டிருக்கிற கோலோக விருந்தாவனத்துக்கு போனாங்க. பிறகு அதிக மாதத்தை மக்கள் ஒதுக்குவது பற்றியும் அதனால் அதிக மாதம் பெரிதும் வேதனை அடைகிறது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் விவரிக்கிறாரு. அதிக மாதத்தின் மீது கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு நான் புருஷோத்தமர் என்று போற்றப்படுகிறேனோ அதுபோல இந்த அதிக மாதமும் புருஷோத்தம என்று அழைக்கப்படும். புருஷோத்தம மாதம் எல்லா மாதங்களிலும் முதன்மையானதாகவும் மிக முக்கிய வழிபாட்டிற்குரியதாகவும் திகழும். இந்த மாதத்தினை வழிபடுபவர்களின் கர்மங்கள் எரிந்து சாம்பலாகும் என அதிக மாதத்தின் மிக புகழ்மிக்கதாக ஆக்கும் வகையில் ஆசீர்வதித்தார். வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கும் எல்லா விதமான தவங்களையும் தெய்வீக சடங்குகளையும் விட புருஷோத்தம மாதம் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் ஒருவர் பக்தியுடன் புருஷோத்தம மாத விரதத்தினை கடைபிடித்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று வாழ்வின் இறுதியில் எனது இருப்பிடமான கோலகத்தை வந்தடைவர் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதிய புராணம் அத்தியாயம் 31 சொல்றாரு. இவ்வாறாக அன்று முதல் அதிகமானம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் புருஷோத்தம மாதம் அப்படின்னு பெயர் பெற்றது. அதன் பிறகு சாதாரண மக்கள் முதற்கொண்டு மன்னாதி மன்னர்கள் வரையிலும் தேவர்களும் முனிவர்களும் ஏன் லக்ஷ்மி தேவியும் கூட புருஷோத்தம மாதத்தை வழிபட்டு புருஷோத்தம மாதத்தோட விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. புருஷோத்தம மாதத்தின் மகிமை. ஹரிபக்தி விலாசம், பத்ம புராணம், நாரதிய புராணம், ஸ்கந்த புராணம் போன்றவற்றில் புருஷோத்தம மாதத்தின் பெருமைகள் பற்றியும் புருஷோத்தம மாத விரதத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேத சாஸ்திரங்கள் இந்த புருஷோத்தம மாதம் 1000 மடங்கு நற்பலன் தரக்கூடிய மாதம் என்று போற்றுகின்றன. புருஷோத்தம மாதம் எல்லா விதமான சக்திகளையும் உடையது. யார் ஒருவர் புருஷோத்தம மாத விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் எல்லா விதமான பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபடுவர். புருஷோத்தம மாதத்தில் பகவான் திருநாமங்களை உச்சரிப்பவர்களின் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். அவரது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். புருஷோத்தம மாத விரதத்தை கடைபிடிப்பவர்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை பெறுவர். புருஷோத்தம மாதம் எல்லா மாதங்களிலும் சிறந்த மாதமாகும். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் புருஷோத்தம மாதத்தின் சிறப்புகளை கேட்பவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அவரது பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும். தவற விடாதீர்கள். மிக உயர்ந்த நற்பலனை தரும் புருஷோத்தம மாதத்தில் ஒருவர் எவ்வித விரதமும் அனுஷ்டிக்கவில்லை என்றால் அது அவரது வாழ்வில் பெரிய இழப்பாகும். பாரத தேசத்தில் பிறவி எடுத்தும் புருஷோத்தம மாத விரதத்தை தவிர்ப்பவர்கள் மிகவும் துரதிருஷ்டசாலிகள் என்று நாரதிய புராணம் குறிப்பிடுகிறது. புருஷோத்தம மாதம் விரதம் எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக தீப திருவிழா வருடந்தோறும் தாமோதர மாதத்தில் மட்டுமே நடைபெறும். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இந்த புருஷோத்தம மாதத்திலும் தீபார்த்தி காட்டுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நாரதிய புராணம் குறிப்பிடுகிறது. புருஷோத்தம மாதத்தில் வேண்டாத விஷயங்களை தவிர்த்து ஆன்மீக காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும்.
புருஷோத்தம மாதம் முழுவதும் தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி தினசரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஆரத்தி காட்ட வேண்டும். முக்கியமாக 16 வார்த்தைகள் அடங்கிய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தினசரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை உண்ண வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்கள் அடங்கிய பகவத்கீதை மற்றும் பாகவத புத்தகங்களை அவசியம் படிக்க வேண்டும். விரதம் முடிக்கும் முறை: புருஷோத்தம மாதத்தின் இறுதி நாளுக்கு அடுத்த நாளில், அதாவது ஜூன் 16ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து நீராடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு புஷ்பாஞ்சலி செய்து நெய் தீபம் காட்டி பூஜித்து பிரார்த்திக்க வேண்டும். பிறகு நெய்வேத்தியங்கள் செய்து கிருஷ்ண பிரசாதம் ஏற்று விரதத்தை முடித்து கொள்ளலாம்.